மக்களே, உறக்கத்தில் வருவதில்லை கனவு, உன்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு அப்படின்னு அப்துல் கலாம் ஐயா சொன்னார் பாருங்க. அது மாதிரி மத்தியான சாப்பாடு சாப்பிட்டோன்னே தூக்கமாக வருது. எங்கள் அண்ணன் பாருங்க மூஞ்ச கழிட்டு வந்து உட்காந்துருக்கேன். ஆனாலும் என்னால் தூங்க முடியலை. ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு கடமை உணர்வு இருக்குது. இன்ன வரைக்கும் சொல்லி கொடுத்தேன். அப்புறம் சமைச்சேன். எங்கள் வீட்டுக்காரர் இப்போ தான் வியாபாரத்துக்கு போயிட்டு வந்தார். சாப்பிட்டோம். அந்த காற்றுல இப்படி படுத்தா எங்க அப்படிங்க வருங்க பூமாப்பட்டி அது மாதிரி எங்கன்னு தூக்கமாக வருது. இருந்தாலும் எனக்கு என் கனவு நிறைவேறும் வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது. ஆமாம், நான் என்றைக்கு அங்கே போகிறேனோ என் வீட்டுக்கு, அது வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது. பாடுபட்டு கொண்டே இருப்பேன். இன்றைக்கி வீடியோவில் சரி படபடன்னு வீடியோக்கு போங்க அப்படிங்கிறீங்களா? நீங்களும் யூடியூப் ஆரம்பிக்கணும்னு உங்களுக்கும் ஆசை இருக்கா? யூடியூப்பில் வீடியோ போடணும்னு ஆசை இருக்கிறவங்க, உங்கள் வீடியோவில் வியூஸ் போல் சப்ஸ்கிரைபர் வரலைங்கிறவங்க, உங்கள் சேனலில் பிரச்சனை உள்ளவங்க, கமெண்டில் முதல்ல பின் பண்ணுற நம்பர், கமெண்ட் பாக்ஸை தொட்டவுடனே நம்பர் வரும். வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள், கால் போகாது. ஒரு அக்கா சொல்கிறாங்க, எங்கே உங்களுக்கு ஒரு வாரமாக ஃபோன் பண்ணுற சுவிட்ச் ஆஃப்னு. நான் வந்து நார்மல் காலை லாக் பண்ணி வச்சுருக்கேன். வாட்ஸ்அப் மட்டும் வர மாதிரி தான் வச்சுருக்கேன். ஏன்னா அன்றைக்கி நிறைய தேவையில்லாத ஃபோன்கள்லாம் வரும். அதனால தான் நான் வாட்ஸ்அப் மட்டும் வர மாதிரி வச்சுருக்கேன். அதனால் நீங்களும் உங்களுக்கு தேவைன்னா வாட்ஸ்அப் வாங்க, பேசுங்க. சரிங்களா? வீடியோக்குள்ளே போயிடுவோமா? இன்றைக்கி வீடியோவில் எங்கள் வீட்டுக்கார் வியாபாரத்துக்கு போயிட்டு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காரு. பழசில் தூக்க முடியாத பொருட்களெல்லாம் காட்ட முடியாது, கையில் தூக்கிட்டு வர்ற பொருட்களை மட்டும் காமிச்சிருக்கேன். எங்கள் வீட்டுக்கார் வியாபாரத்தில் என்னென்ன வாங்கியிருக்காருன்னு பார்ப்போமா? வண்டி பேட்ரி, இந்த பைக்கெல்லாம் இருக்கும்ல, பைக்குக்குள்ளே பேட்ரி இது வந்திருக்கு. பழசில் வாங்கிட்டு வந்திருக்காரு. இதுக்குள்ளே ஒரு என்னடாது, வாவ், இண்டிபெண்டன்ஸ் ஆனிவர்சரி மெடல். வாவ், சூப்பர். என்ன வருஷம்? 1972. 47 சுதந்திரம் கிடச்சிச்சா? இங்கே பாருங்க மக்களே, தெரியுதா? இப்படி வச்சாதான் தெரியுதா வருஷம் தெரியுதா? பேக் கேமராவில் 1972ங்க. அப்போ 82, 92, 2002, 2012, 2022, 50 வருஷம். ஒரு 54 வருஷம் ஆகுதுங்க. இந்த மெடல் வந்து இங்கே பார்த்தீங்களா இல்லையா? அசோக சக்கரத்தோடு இருக்குது, தெரியுதா? இப்படி கையை வச்சு காட்டுவாங்களே, இந்த தெரியுது பாருங்க, அசோக சக்கரம். இந்த பக்கம் நம்ம நாட்டு சின்னம். எப்படிங்க இது? தெரியுதா? கிட்டத்தட்ட 52, 54 வருஷம் ஆகுது, 56 வருஷம் ஆகுது. இது வந்து எதுக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக காவல்படையில் உள்ளவங்க, காவல்துறையில் உள்ளவங்க, இல்லாட்டி இந்திய அரசாங்கத்தில் முப்படைகள் இருக்குது பாருங்கள். நம்ம நாட்டோட முப்படைகள், கப்பற்படை, காவல்படை, கப்பல் படை, விமானப்படை, முப்படைகள் தலைமை தளபதி இருப்பாங்கல்ல, குடியரசுத் தலைவர். கப்பல் படை, விமானப்படை, தரைப்படையா இல்லையே, கப்பற்படை, காவல்படை, விமானப்படைன்னு நினைக்கிறேன். இது 3 படைகளில் ஏதோ ஒரு படைக்கு இந்த அவார்டு வந்து கொடுப்பாங்க. வருஷம் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு சிறப்பாக பாடுபட்டவர்களுக்கு தரக்கூடியது. இது யாருக்கோ வந்திருக்கு. நம்மளாக இருந்தால் பொக்கிஷ மாதிரி வச்சுருப்போம். இது யாருக்கா வேணுமா? வாட்ஸ்அப்பில் போட்டு விட்றேன். யாருக்கா வேணும்னா வாங்கிக்கோங்க. பழைய பொருட்கள் சேல் பண்ணுற இடத்துல சேல் பண்ணிக்கோங்க. இது இதோடு வந்திருக்கும் போலங்க. இது பாருங்க, காசு, பழைய காசு. ஐயோ, எங்கள் வீட்டுக்காரர் சம்பாரிச்சிட்டு வந்ததுங்க வேறு. பழைய 1 ரூபா. இது எத்தனை? 8 அணா, 50 காசு. அப்புறம் துருப்பிடிச்சு போயிருக்கு காசுக. அந்த பொன்முடியோட இதே முடிஞ்சு வைக்கிற இது நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப, இந்தியாவிலேயே இது கௌரவமான பொருளுங்க. யாராவது பழைய பொருள் சேகரிக்கிறவங்களுக்கு இது வேணும்னா சும்மா தரமாட்டேன். ஆமாம், எங்கள் வீட்டுக்காரர் சம்பாரிச்சிட்டு வந்திருக்காரு. காசு நான் வாங்கிக்கோங்க. ஆமாம், இப்படிலாம் பாடுபட வேண்டியது இருக்குது. இங்கே பார்த்தீங்களா இல்லையா? வாவ், நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எல்லா கல்யாணத்துலேயும் தலைக்கு தண்ணி ஊற்று சடங்குக்கெல்லாம் இதைத்தான் இடுப்பில் கட்டுவாங்க. நான் சின்ன பிள்ளையில பாட்டு ஆசைப்பட்ட பொருள். ஆனால் என் கல்யாணத்துக்கு இப்படிலாம் இல்லை. நல்லா இருக்கா? என்னதுன்னு பார்த்தீங்களா? ஒட்டியானம். அந்த காலத்தில் பித்தாளையில் வரும், இப்போ சும்மா அலுமினியத்தில், இரும்புலையும் வருதுங்க பாருங்க. கல் கூட உதிராமல் இருக்குது. இதெல்லாம் எப்படி ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதாக இருக்கும். இப்போ உள்ள கல்யாணத்துலலாம் இது கிடையாதுங்க.
அது மாதிரி இந்த வளையல்கள்லாம் வரும் பார்த்தீங்களா, பழசில் யாரோ மகாராணிக்கு வளையல் போட்டதெல்லாம் போட்டிருக்காரு. எல்லாமே வளையல் தான், முக்கால்வாசி வளையல் தான். பூராமே பித்தளை வளையல், கவரிங் வளையல், முக்கால்வாசி வளையல் தாங்க. இது இந்த இது பித்தளை பைப்பு. பித்தளைன்னா காசு கூட. இங்கே பாருங்க, அந்த காலத்தில் உள்ள சோடிக்கிற கம்மல். இது மாதிரி அடிக்கடி வருங்க பழசில். நிறைய வாட்டி வந்துருக்கு. ஃபோன் பாருங்க, இதுவும் பழசில். இந்த ஃபோனெல்லாம் மலையேறி போச்சு. ஐஎம் டூஏ சிம்பிள், ஐஎம் பைல்னு ஒரு கம்பெனி. இது நோக்கியா மாதிரி இருக்குது. ஃபோனெல்லாம் வருது. அடுத்து இந்த கையில் கெட்டுவாங்கல்ல, குட்டி சுட்டி காசு மலை. நானும் சந்திரமுகி மாதிரி மாறிட்டேன். கையில் கட்டுறது மின்னுதுங்க, தக தக தக. அவ்வளவுதான் காட்டுற மாதிரி, வேறு ஒன்றும் இல்லை. அடுப்பு பர்னரு, எங்கள் வீட்டிலே பர்னர் இல்லாமல் கிடக்கு. பாருங்க, தலையில் மாட்டுவாங்கல்ல அது. இதுக்குதான் இன்னைக்கு வந்திருக்கு. வேறு எதுவும் காட்டும்படி இல்லை. பூரா அந்த பித்தளைக்குதான் வந்திருக்கு. பார்த்தீங்களா? அப்படித்தான் எங்கள் வீட்டுக்காரு என்ன வியாபாரத்துக்கு போகிறாருன்னு கேட்பாங்க. அதுக்குத்தான் காட்டுறதுக்கு இது. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்துச்சு, அதை கட்டவா? அதை நம்மெல்லாம் பயன்படுத்தக்கூடாது வீட்டில். இது வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வியாபாரத்துக்கு போனார்ல, அதில் வந்தது. இது கொஞ்சம் நல்லா, கொஞ்சம் நல்ல பொருளாக தான் இருக்கும். இதை கட்டவா? இருங்க, ப்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் அந்த பித்தாளை ஜாமான்கள் மட்டும் சில பொருட்களை நம்ம பயன்படுத்தக்கூடாது. எதுனா அந்த விளக்கு, குத்து விளக்கு. எங்கள் வீட்டில் குத்து விளக்கே இல்லைங்க. குத்து விளக்கு கதையை கேட்டிருக்கீங்களா? எனக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு எங்கள் தாய் மகன் பொண்டாட்டி எனக்கு அக்கா முறவுக குத்து விளக்கு எடுத்து கொடுத்தாங்க. எங்கள் மாமா பேரும் அவங்க பேரும் போட்டு குத்து விளக்கு எடுத்து கொடுத்தாங்க. மொத்த குத்து விளக்குத்தையும் கொடுத்தாங்க. இப்போ என்னமோ 2 கொடுக்காங்க. எனக்கு 1 தான் கொடுத்தாங்க. அப்போ அது நான் வந்து அப்பப்போ தாங்க யூஸ் பண்ணி கலட்டி வச்சிருவேன். எங்கள் வீட்டுக்காரர் என்ன செஞ்சார், இப்படித்தேன் வியாபாரத்துக்கு போயிட்டு சாமான் வாங்கிட்டு வர்றாருல, நான் கழட்டி வச்சேன். என் குத்து விளக்குல 2 பார்ட்டை கொண்டு போயிட்டார். என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு எனக்கு இந்த இப்படி கண்டு சின்ன குத்து விளக்கு ஒன்று கொடுத்தாங்க. அதையும் மனுஷன் பழசுல தூக்கி போட்டு வந்துட்டாருங்க. இப்போ எங்கள் வீட்டில் குத்து விளக்கே கிடையாது. எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். இப்படி ஒரு மனுஷன் வீட்டில் உள்ள குத்து விளக்கு போய் போடுவாராங்க. நம்ம வீடு கட்டிட்டு தான் குத்து விளக்கு பால் காய்ச்சிக்கு தான் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இங்கே வந்து நாச்சியார் கோயில் பக்கத்தில் குத்து விளக்கெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். அங்கே போய் 2 குத்து விளக்குத்தே வாங்கணும். இங்கே பாருங்க, தண்ணி ஊற்றி வைப்பாங்களோ சாமிக்கு, காமிச்சிட்டு கையை பூரா கழுவணும். இங்கே பாருங்க, பெரிய பித்தாளை புதுசாக தாங்க இருக்குது. நல்ல வசதியான ஒரு வீடை போட்டிருப்பாங்க கூட. இங்கே பாருங்க, சொம்பு, பிரிக்காத சொம்பு, பாலிஷ் போட்டால் புதுசாக இருக்கும். ஆனால் நம்ம இதை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இது வந்து அவங்க எதுக்காக, நல்லது கெட்டதுக்கு எதுக்காக பயன்படுத்தியிருப்பாங்க. பாருங்க, புது சொம்பு, ஸ்டிக்கரே பிரிக்கலை. உள்ளக்க என்னமோ கிடக்கு, விளக்கு. இது பழைய விளக்கு தான். இதுக்குள்ளே என்ன செய்வாங்கன்னா எண்ணெயை ஊற்றி அந்த நடுவில் திரிய போட்டுருவாங்க. உங்களுக்கு தெரியும்ல, தெரியாமையா இருக்கும். இந்த பாருங்க, முக்கால்வாசி புதுசாக இருக்குது. வீடு பெயிண்ட் அடிக்கிற தூக்கி போட்டாங்க போல. இது சூடம் கட்டுறது. புதுசாக வந்தாலுமே நான் பித்தளையில் உள்ளது மட்டும் எடுக்க மாட்டேன். ஏன்னா இது அவங்க பயன்படுத்தின, அவங்க வீட்டில் நல்லதுக்கு கெட்டதுக்கோ எதுக்கு வேணால் பயன்படுத்தியிருக்கலாம். அதனால் நான் இந்த மாதிரி பொருட்களை எடுக்க மாட்டேன், அப்படியே கொடுத்து விட்ருவேன். அடுத்து வந்து அதே மாதிரி கிண்ணம் தாங்க, பித்தளை கிண்ணம் டைப்பாக இருப்பாருங்க. அந்த வீட்லேயே அந்த அம்மா வளையலெல்லாம் போட்டிருப்பாங்க போல. அப்புறம் பித்தளை வளையலாக போட்டிருக்காரு. அதில் ஒரு கிண்ணம் டைப்பாக இருக்குது பாருங்க. இன்னொரு விளக்கு, இது நல்லா அழகாக இருக்குது. இந்த விளக்கு நம்ம வீடு கட்டிட்டு இப்படித்தான் வாங்கி வாசலில் வச்சுக்கணும். 2 பக்கம் வச்சுட்டு. எனக்கு ஆசைகள்லாம் நிறைய தான் இருக்குது. கொஞ்சம் ஆசையெல்லாம் இல்லை, நிறைய ஆசைகள் இருக்குது. இதுக்குள்ளே என்னமோ இருக்கே, பைப்பு, நல்லி. இதுவும் பித்தளை நல்லி. இது வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஞாபகத்துக்காக வாங்கிட்டு வந்தது. இதெல்லாம் என்ன செய்வோம் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்காரர் வாங்கி வைப்பார். மாதம் 1ஆம் தேதி பிறக்கும் பாருங்க, அப்போத்தான் நமக்கு கடமைகள்லாம் திரும்பி வரும் பாருங்க. லோன் கட்டுறது, குழு கட்டுறது, மகளிர் குழு கட்டுறது, இப்படி எல்லா குழுவும் வரிசையாக வரும்ல, அப்போ கொண்டு போய் போட்டு காசு வாங்கி கட்டிட்டு வந்துடுறது. இது இல்லாமல்
அந்த இரும்பு பிளாஸ்டிக்லாம் அதை வண்டியிலே போட்டு அப்படியே கடையில் போட்டு வந்துடுவாங்க. ஏன்னா முந்தி நமக்கு பட்டறையில் இடம் கிடந்துச்சு, போட்டு வச்சுக்கிட்டோம். இப்போ இடம் கிடையாது, வீடு அடித்து போட்டோம்ல, அங்கே இடம் இல்லையில, நம்ம புது வீடு தானே இருக்கு, அங்கே வைக்க இடம் இல்லையா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பழசுகளில் சாமான் வரும்ல, முக்கால்வாசி பிளாஸ்டிக்கு பார்த்தா நிறைய தெரியும் உங்களுக்கு. பிளாஸ்டிக்லாம் ரொம்ப விலை, சீப்பு கிலோ 10 ரூபா 9 ரூபா அப்படித்தான் போகும். நியூஸ் பேப்பரு, கொட்டாங்குச்சி, புளியங்கொட்டை, அடுத்து பேப்பரு, அட்டை எல்லாம் இருக்கும்ல, அட்டை பாக்ஸ், புதுசாக இப்போ ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின்லாம் வாங்கினாங்கன்னா அட்டையோடு வரும்ல, அந்த அட்டை, அது மாதிரி உடஞ்ச சைக்கிளு, ரிப்பேர் இது கிரைண்டரு, மிக்சி, சேமியா ஐஸ்கிரீமுக்கு தான் நாங்கள் சின்ன பிள்ளையில இருக்கும்போது வாங்குவோம். அப்படின்னு இந்த மாதிரி சாமான்கள்லாம் வாங்கி அப்படியே கடையில் போட்டு வந்துடுவார். போட்டு இன்னும் அந்த காசுக்கு சாமான் வாங்கணும். பிளாஸ்டிக்கு, அலுமினியம், இந்த மாதிரி ஜாமான் வாங்கி வச்சுக்கிடுவார். இப்போ பழசு போடுறாங்கன்னா எல்லா பெண்களுமே காசு தான் வேணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு வண்டியில் ஏதாவது சாமான் இருந்தால் வாங்கிக்கிடுவாங்க. அதுலேயே ஒரு 10 ரூபா 15 ரூபா லாபம் ஒரு மென்ட்டு தான் அதையும் வாங்கி வச்சுக்கிறாங்க. இதுதாங்க எங்கள் வீட்டுக்காரர் பார்க்குற வேலை. நிறைய பேர் கேட்டீங்க, அதனால் சொல்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஹைபு பாயிண்ட் கொடுங்க. டாட்டா, பாய் பாய்.